Hi Queens, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சில திங்ஸை வச்சு நம்ம இன்னைக்கு நேச்சுரலா எப்படி வந்து ஃபேஷியல் பண்ண போறது அப்படினு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளென்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் தக்காளி சாறு எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் காய்ச்சாத பால், 2 drops honey. இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. So, நம்ம கிளென்சிங் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும் ஒரு 3 minutes. அப்போ நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட் எல்லாமே வெளியே வந்துடும். நீங்கள் ஃபேஷியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் வாட்டரில் நல்லா உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ 3 minutes ஆயிடுச்சு. நல்லா நான் கிளென்சிங் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்களும் இதே சர்க்குலர் மோஷன்லேயே ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு க்ளீன் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்சிங் முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 teaspoon சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 1/4 teaspoon காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இது கூடவே நான் 1 teaspoon ஹனி போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கையிலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரஷ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, ஃபேஷியல் ப்ரஷ்ஷு. அதை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதை இப்போ இது 2 ஃபிங்கரால் நம்ம மசாஜ் கொடுக்க போகிறோம். லைட்டாக கொடுக்கணும். ரொம்ப ரஃப்பாக கொடுத்தீங்கன்னா ஃபேஸ் ஏரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே இது ஸ்க்ரப் இல்லையா, ஸோ அதனால் சாஃப்ட் மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்லோ சர்க்குலர் மோஷனில் சாஃப்டாக நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 10 minutes. கிட்டத்தட்ட ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற டெட் செல்ஸ், டர்ட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 10 minutes கழிச்சு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்க்ரப் பண்ணதும் அந்த இடமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸஸ் தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம 3rd ஸ்டெப் போகிறோம் மசாஜ்க்கு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 1 tablespoon தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை கஸ்தூரி மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆலிவேரா சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி நேச்சுரலாக தான் ஆலிவேரா சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் ஆலிவேரா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆலிவேராவை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு இந்த சைடில் இருக்க இந்த முள்ளெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு குத்தாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் நம்ம இந்த ஸ்கின்னை வந்து இப்படி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக இது லைக் ப்ரஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இதை வச்சு தான் நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும். இப்போது இந்த ஆலிவேரா வச்சு நான் ப்ரஷ் மாதிரி இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்வேர்டில் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். இப்போ இது கண் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டவுன்வேர்டில் நீங்கள் இப்படி மசாஜ் பண்ணக்கூடாது. இப்படி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து அப்வேர்டில் இருக்கும், டைட்டாகவும் ஆகும். நீங்கள் ஆலிவேரா ஜெல்லை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுறனால இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 15 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். இந்த தயிர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம் மாதிரி நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்கும் பண்ணும்போது. கூடவே இந்த ஆலிவேராவை ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகாது. நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 15 minutes ஆகிடுச்சு. நான் நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் ஃபேஸில் இதே மாதிரி ஒரு 15 minutes கண்டினியூஸாக மசாஜ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளீன் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். இதுதான் ஃபைனல். இது வந்து 4th ஸ்டெப்பு. இதுக்கு நான் 1/4 teaspoon ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசி மாவு, 1/4 teaspoon கடலை மாவு, 2 drop வந்து ஹனி, ஒரு 5 சொட்டு நீங்கள் வந்து லெமன் போட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் வெள்ளைக்கரு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து லைட்டாக இப்படி நீங்கள் உடச்சிட்டு, நீங்கள் இது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஒயிட் எடுத்துகிட்டு தனியாக அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் சேர்த்துட்டேன். இது கூடவே நான் ஒரு 2 சொட்டு தயிர் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், கஸ்தூரி மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பேக் போடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி அப்வேர்டில் நீங்கள் வந்து பேக்கை வந்து போடணும். இந்த மாதிரி டவுன்வேர்டில் பண்ணக்கூடாது, அப்வேர்டில் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின் டைட் ஆகும்.
இந்த பேக் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் பேசாமல் அமைதியாக கண்ணை மூடி ஒரு சோஃபாலேயோ எங்கேயாச்சும் அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஃபேஸ் பேக் என்றைக்குமே இந்த ஃபேஸ் பேக்குன்னு கிடையாது, எப்போவுமே ஃபேஸ் பேக் போட்டுட்டு நம்ம பேசினோன்னா ஃபேஸில் ரிங்கிள்ஸ் விழும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதை வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு நான் பேக் போட்டது. இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா ஒரு க்ளீன் வாட்டரில் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுலில் நல்லா க்ளீன் வாட்டர் நான் சுத்தமான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் இப்படி மசாஜ் கொடுங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு அந்த பேக் வந்துடும், கஷ்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஃபேஸ்லேருந்து இதை எடுத்துடலாம். ஏன்னா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ண போகாது. ஸோ அதனால் லைட்டாக வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தொடச்சிட்டேன். ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி ஃபேஷியல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டெப்புமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. முன்னாடிக்கும் இந்த கைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியும். இந்த கை தான் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இல்லையா? ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, சாஃப்டாக, பிரைட்டாக, க்ளோவாக எல்லாமே இருக்குது. இது நார்மலாக டல்லாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஃபேஷியல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வெளியே போய் அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல்ஸை பண்ணுறதை விட இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது ரொம்பவே ஃபேஸுக்கு வந்து சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் ஏதாச்சும் இல்லை வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் கூட கண்டிப்பாக சொல்லலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.